நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நம்ம ஒரு புது சீரிஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரிஸோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தினம் 10. ஓகேவா? இதுல உங்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த மாதிரி நம்ம டெய்லி 10 கொஸ்டின் பாக்குறோம். இன்னைக்கு டே 5க்கான 10 கொஸ்டின் தான் பார்க்க போறோம். தினம் 10 நாம தான் கெத்து அப்படின்ற மாதிரி இன்னைக்கான ஒரு 10 கொஸ்டினை பார்ப்போம். என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேவா? முதல்ல நான் கொஸ்டின் வந்து வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க. நான் கொஸ்டின் வாசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றேன் அப்படின்னா கொஸ்டின் 1க்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நீங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கான டே 5க்கான ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்ப்போம். டே 5க்கான 10 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. இந்திய பணியாளர் சங்கத்தை உருவாக்கியவர் யார்? ஓகேவா? முதல் கொஸ்டின். ஆன்சர் தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு 10 கொஸ்டினுக்குமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் சொல்லதான் போறேன். அப்ப இந்திய பணியாளர் சங்கத்தை உருவாக்கியவர் யார்? அடுத்து பாருங்க, காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவர் யார்? கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3க்கு பாருங்க, ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு என்ன? கரெக்டா சொல்லுங்க. எந்த நூலுக்காகன்னு கூட தெரிஞ்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க. அடுத்தது, கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு. ஆண்டு தெரிஞ்சாலும் சரி, ஆண்டோட சேர்த்து உங்களுக்கு டேட் தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அடுத்து பாருங்க, அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார்? இங்கிலாந்துடைய மன்னரா இருக்கலாம் அல்லது ராணியா இருக்கலாம். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. கொஸ்டின் நம்பர் 6, ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய முதல் ஆளுநர் யார்? கரெக்டா சொல்லுங்க. முதல் ஆளுநர் யார் அப்படின்றது தற்போதைய ஆளுநர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய சரத்து எது? எந்த ஆர்டிகல் படி குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பிக்கிறார்? அடுத்து பாருங்க, தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார்? தனி மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது தெரிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணலாம் கமெண்ட் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 9, புதுச்சேரி இந்திய ஒன்றியத்துடன் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. அடுத்து பாருங்க, அரசியலமைப்பின் முகவரை அரசியலமைப்பின் ஜாதகம் சொன்னவர் யார்? ஜாதகம் யார் சொன்னா? நிறைய பேர் நிறைய சிறப்பான அம்சங்களை சொல்லியிருப்பாங்க. ஜாதகம் சொன்னது யார்? ஓகே, இந்த 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்ப நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1, இந்திய பணியாளர் சங்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா மிதவாதிகளுடைய தலைவரா இருக்கக்கூடிய கோபால கிருஷ்ண கோகுலே. யார் சொல்லுங்க பார்க்கலாம். கோபால கிருஷ்ண கோகுலே, காந்தியோடைய அரசியல் குரு. காந்தியோடைய அரசியல் குரு. எப்ப தொடங்கினார் அப்படின்னு கேட்டா 1905. அப்ப இதுல இருந்து நம்ம நிறைய கொஸ்டின் எடுக்கலாங்க. கோபாலகிருஷ்ண கோகுலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காந்தியோடைய குரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பணியாளர் சங்கத்தை எப்ப தொடங்கினாரு? 1905 தொடங்கினாரு. மிதவாதிகளுடைய தலைவர். சரி, காங்கிரஸ் மாநாட்டினுடைய முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா அன்னி பெசன்ட். 1917 அன்னி பெசன்ட் அம்மையார் கல்கத்தாவுடைய காங்கிரஸ் மாநாடு, கல்கத்தாவுடைய ஐஎன்சி மாநாட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? அன்னி பெசன்ட் அம்மையார சொல்றோம். யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார். இதுவே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரசின் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய முதல் பெண் யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து 1925 கான்பூர் மாநாட்டுக்கு சரோஜினி நாயுடு அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? சரோஜினி நாயுடு அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்ப பாருங்க, 2 கொஸ்டின் இந்த இடத்துல இருந்து நம்ம எடுத்துட்டோம். 1, பொதுவா காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய முதல் பெண் யார் அப்படின்னு கேட்டா அன்னி பெசன்ட் 1917. அது இந்திய பெண் யாருன்னு கேட்டா சரோஜினி நாயுடு. ஓகேவா? அடுத்து பாருங்க, ரவீந்திரநாத் தாகூருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1913. அவருடைய கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்கு. கீதாஞ்சலி எந்த நூலு? கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு என்ன? அப்ப பாருங்க, 1911 ஜூன் 17. ஓகேவா?
எங்க எங்க சுட்டிருப்பார் அப்படின்னா மணியாச்சி புகைவண்டி நிலையம், மணியாச்சி புகைவண்டி நிலையத்துல சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாரு. அப்ப இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன, இவர் எங்க இருந்து எங்க போனாரு? நெல்லையில இருந்து கொடைக்கானலுக்கு போவார். அப்படி போகக்கூடிய வழியில தான் மணியாச்சி ரயில் நிலையத்துல சுட்டுக் கொல்லப்படுறார். அடுத்து பாருங்க, அக்பர் காலத்தில் இங்கிலாந்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னா முதலாம் எலிசபெத், முதலாம் எலிசபெத் அவர்கள். ஓகேவா? அடுத்து ஆர்பிஐ வங்கியினுடைய முதல் ஆளுநர் என்ன யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸ்மித், ஸ்மித். ஆர்ஸ்போர்ட் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மித்தின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஐ வங்கியினுடைய முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ஸ்மித். குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் பிறப்பிக்கும் சரத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 போடுங்க, 2 போடுங்க, 3, 1 2 3 123. இதுவே 2 1 3 அப்படின்னா யாருக்கு? ஆளுநருக்கு சொல்லலாம். அப்ப குடியரசுத் தலைவரின் அவசர சட்டம் பிறப்பிக்கக்கூடிய சரத்து எதுன்னு கேட்டா 123, ஆளுநருக்கு 213. அடுத்து பாருங்க, தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் ஸ்ரீராமுலு. பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள், பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, புதுச்சேரி இந்திய ஒன்றியத்தின் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது 14வது சட்ட திருத்தம். எப்போ அப்படின்னா 1962 கொண்டு வரப்பட்ட 14வது சட்ட திருத்தத்தின் மூலம் தான் புதுச்சேரி என்ன பண்ணப்படுது அப்படின்னா இந்தியாவோடு இணைக்கப்படுது. தற்போது அது யூனியன் பிரதேசமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. அரசியலமைப்பின் முகவரியை அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா KM முன்ஷி. ஜாதகம் சொன்னவர் யாரு? KM முன்ஷி. அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 10 கொஸ்டின் டே 5ல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி டே 6 நம்ம எக்ஸாம் வர வரைக்கும் பார்க்க போறோம். இந்த 10 கொஸ்டினுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல நம்ம அதிகமான தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி பாருங்க, முதல் கொஸ்டினுக்கு கோபாலகிருஷ்ண கோகலே 1905. 2வது கொஸ்டின் மட்டும் இங்க சரோஜினி நாயுடும் இருக்கும். சரோஜினி நாயுடு வந்து எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பெண் கேட்டாதான் சரோஜினி நாயுடு. அன்னி பெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா கேட்டா அன்னி பெசன்ட். ஓகேவா? பொதுவா கேட்டா அன்னி பெசன்ட். கொஸ்டின் வந்து பொதுவா தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் கீதாஞ்சலி அப்படின்ற நூலுக்காக 1913 நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி 1911 ஜூன் 17 மணியாச்சி ரயில் நிலையத்துல சுட்டு கொண்டிருப்பாரு கலெக்டர் ஆஷ வாஞ்சிநாதன். முதலாம் எலிசபெத் அக்பர் காலத்துல இருந்திருப்பாங்க. யாருடைய காலத்துல? அக்பருடைய காலத்துல இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, சார் ஆர்ஸ்போர்ட் ஸ்மித் அவர்கள் ஆர்பிஐ உடைய முதல் ஆளுநரா இருந்திருப்பாங்க. சரத்து 123, குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம். பொட்டி ஸ்ரீராமுலு ஆந்திர மாநிலத்தை தனி மாநில கோரிக்கை கேட்டு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. 14வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1962 பாண்டிச்சேரி இந்திய யூனியனோடு இணைக்கப்பட்டது. கடைசி KM முன்ஷி. ஓகேவா? 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு 10 கொஸ்டின் உங்களுக்கு வந்து தெளிவா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி தினம் 10 நாம தான் கெத்து அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு 10 கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்னா இந்த 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கெத்தா மாறிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நிறைய கொஸ்டினை தெரிஞ்சுக்க போறோம். ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் அப்படின்னும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம கணக்கு பண்ணும்போது அது எங்கேயோ போய் நிற்கும். ஏன்னா அவ்வளவு நாட்கள் நமக்கு எக்ஸாமுக்கு இருக்கு. அதனால இந்த 10 கொஸ்டின் வந்து நீங்க எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். அதனால நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்ம தினம் 10 கேள்விகள் அப்படின்றத தினமும் கொடுக்க தான் போறோம்.